அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம உயிர் சேனல் மூலமா ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PTINR அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த டெஸ்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. PTINR means PT means prothrombin time, INR means international normalized ratio அப்படிங்கறதான் இந்த டெஸ்டோட விரிவாக்கம். இத குவிக் டைம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா டாக்டர் ஏ குவிக் என்பவர் இந்த டெஸ்ட்டை பத்தி பரிந்துரைத்திருக்கிறாரு. அதனால இந்த டெஸ்ட்டை குவிக் டைம் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த புரோத்ரோம்பின் டைம் INR என்கிறது எதற்காக, என்ன நோக்கத்துக்காக பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் கிளாட் ஏற்படுகிற டியூரேஷனோட டைம் இன்டர்வெல்ல நம்ம நோட் பண்றதுதான் இந்த PTINR என்கிற டெஸ்டோட மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகிறது. இந்த புரோத்ரோம்பின் டைம் என்கிற கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் ஆகிய இந்த புரோட்டீன் லிவர்ல செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீனா காணப்படுகிறது. இந்த புரோட்டீன் இரத்தம் உறைதலை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு புரோட்டீனாக காணப்படுகிறது. இந்த புரோட்டீன் லிவர்ல செக்ரீஷன் ஆகுறதுனால நம்ம சில நேரங்கள்ல லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா இந்த புரோட்டீனோட இந்த டெபிசியன்சி காணப்படுகிற வாய்ப்பு கூட ஏற்படும். சில நேரங்கள்ல விட்டமின் கே சப்ளிமெண்ட் அதிகமாகிறதுனால இந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் சில ஃபேக்டர்ஸ் அதிகமாக கூடிய வாய்ப்பு கூட ஏற்பட காரணமாயிருக்கும். இந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் டிஸ்பங்க்ஷனால சில நேரங்கள்ல இந்த த்ரோம்போசிஸ் என்கிற ஒரு கண்டிஷனும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மீன்ஸ் இந்த இன்ட்ராவீனஸ் பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த த்ரோம்போசிஸ. இந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் டிஸ்பங்க்ஷனால ஏற்படக்கூடிய பிளட் கிளாட் சில நேரங்கள்ல பிளட் சர்க்குலேஷன்ல போகும்போது பிரெயின்ல அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால பாத்தீங்கன்னா ஃபிட்ஸோ ஸ்ட்ரோக்கோ இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு காரணமாக அமைந்துவிடும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் வெசல்ஸ்ல போகும்போதும் இந்த பிளட் கிளாட் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் டிஸ்பங்க்ஷனால பிளட் கிளாட்னால ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. இதனால கார்டியாக் இன்ஃபிராக்ஷன் அப்படிங்கிற நிலைமையும் வரும். நெஞ்சுவலி போன்ற காரணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இப்படிப்பட்ட நிலைமைகள்லையும் இந்த PTINR என்கிற டெஸ்ட பண்ணுவாங்க. ஏன்னா இந்த INR எங்கும்போது இன்டர்நேஷனல் நார்மலைஸ்டு ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இந்த INR என்கிற இந்த வேல்யூவின் அடிப்படையில தான் இந்த ஆன்டிகொயாகுலண்ட் ட்ரக்ஸ், இந்த கிளாட்னால ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு ஆன்டிகொயாகுலண்ட் ட்ரக்ஸ் என்கிறத மெடிசனா கொடுப்பாங்க. இந்த INR எங்கும்போது சில நேரங்கள பாத்தீங்கன்னா லேபுக்கு லேபு இந்த INR வேல்யூ ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். அதனால இன்டர்நேஷனல் நார்மலைஸ்டு ரேஷியோ, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வேல்யூவை பிளட் கிளாட் ஆகுறதுக்கான டியூரேஷனை ஒரு நார்மல் வேல்யூவை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த பேஷண்டோட புரோத்ரோம்பின் வேல்யூ பிளஸ் இன்டர்நேஷனல் நார்மலைஸ்டு ரேஷியோ வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூவையும் கால்குலேஷன் பண்ணி ஒரு வேல்யூவை கொடுக்கறதுதான் இன்டர்நேஷனல் நார்மலைஸ்டு INR வேல்யூவோட ஒரு ரிப்போர்ட்டா காணப்படுது. இந்த INR வேல்யூவின் அடிப்படையில தான் இந்த வார்ஃபரின் என்கிற ஆன்டிகொயாகுலண்ட் ட்ரக்ஸ டோசேஜ அளவிடக்கூடிய ஒரு மிக சரியான மானிட்டர் டெஸ்ட் அப்படின்னா இந்த PTINR என்கிற இந்த டெஸ்டா காணப்படுகிறது. இந்த INRோட டியூரேஷனின் அடிப்படையில தான் இந்த வார்ஃபரின் என்கிற இந்த ட்ரக்ஸ பேஷண்ட்ஸுக்கு நிச்சயமாகவே கொடுப்பாங்க. இதனால தான் இந்த INR மானிட்டர் வேல்யூவை இப்படிப்பட்ட காரணங்கள்னால டிசீஸ் ஏற்படக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 1 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி, 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி, 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த மானிட்டரை பண்ணிட்டு இருப்பாங்க. இது டோசேஜ எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துகிறது தான் இந்த PTINR என்கிற டெஸ்டோட ஒரு முக்கியமான குறிக்கோளாகவும் காணப்படுகிறது. இத எப்படி ஒரு பிளட்ட லேப்ல நம்ம வெளியே எடுத்தோம்னா, இப்ப ஆன்டிகோகுலண்ட் யூஸ் பண்ணாம இருந்தோம்னா சீக்கிரமே கிளாட் ஆயிரும். ஆனா இத ஆன்டிகோகுலண்ட் 3.2% கான்சன்ட்ரேஷன் அளவுள்ள சோடியம் சிட்ரேட் என்கிற ஒரு ஆன்டிகோகுலண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பிளட்டை எடுத்து இந்த பிளாஸ்மாயை பயன்படுத்தி
டிஷ்யூ த்ரோம்போபிளாஸ்டின் பிளஸ் கால்சியம் என்கிற இந்த பிளட் கிளாட்டை ஏற்படுத்தக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்டை வந்து இந்த பிளட் பிளாஸ்மாய்க்கு கொடுக்கறதுனால இந்த துரிதமாக இந்த சப்ளிமெண்ட்டை பயன்படுத்தி கிளாட் எப்ப உருவாகுது அப்படிங்கறதையும் இந்த டெஸ்ட் வந்து நமக்கு மிக துல்லியமாக காண்பித்து தரக்கூடிய ஒரு டெஸ்டாகவே காணப்படுகிறது. முக்கியமா பார்த்தோம்னா நார்மலா இந்த புரோத்ரோம்பின் டைம் வந்து 10 to 12 செகண்ட்ஸ் டியூரேஷன் அளவுடையதாக காணப்படும். இந்த டெஸ்ட்டை வந்து இந்த முக்கியமான காரணங்களுக்காக பண்ணப்படுகிற ஒரு டெஸ்டா காணப்படுகிறது. இந்த டெஸ்ட்டை எப்படி இனி என்ன ப்ரொசீஜரின் அடிப்படையில என்ன மெத்தடின் அடிப்படையில பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்ததாக புரோத்ரோம்பின் டைமோட டெஃபனிஷன், இந்த சோடியம் சிட்ரேட் ஆட் பண்ணி எடுக்கப்பட்ட பிளட்லேருந்து புறப்படுகிற பிளாஸ்மாயானது கால்சியம் அண்டு டிஷ்யூ த்ரோம்போபிளாஸ்டின் என்கிற சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது எப்போ கிளாட் ஆகுதோ அந்த டைமை குறிப்பிடுவது. அடுத்ததாக சாம்பிள் கலெக்ஷன் 0.2 ml ஆஃப் 3.2% கான்சன்ட்ரேஷன் சோடியம் சிட்ரேட்டில் 1.8 ml ஆஃப் பிளட்டை வந்து ஆட் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட்டுக்காக பயன்படுத்தணும். இதை வந்து இந்த காப்பர் சல்பேட் ப்ளூ கலர் கேப்புடைய டெஸ்ட் டியூபில் வந்து ரெடிமேடாக இந்த ஆன்டிகோயாகுலன்ட் இருக்கும். இதில் 1.8 ml ஆஃப் பிளட்டை வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த PTINR பரிசோதனையை மேனுவல் மெத்தட், டிஜிட்டல் மெத்தட் அண்ட் ஸ்ட்ரிப் மெத்தட் இப்படி 3 வழிகளில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மேனுவல் மெத்தட் முறையில் ரியேஜென்ட் வைத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக PTINRோட ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டில் வந்து பிளட்டை சோடியம் சிட்ரேட் டியூபில் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து பிளாஸ்மா சிட்ரேட்டட் பிளாஸ்மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் வந்து 50 மைக்ரோலிட்டர் ஆஃப் இந்த சிட்ரேட் பிளாஸ்மாவை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து 37 டிகிரி சென்டிகிரேட்டில் இன்குபேட்டரில் 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 100 மைக்ரோலிட்டர் வந்து நம்ம PT ரியேஜெண்ட்டை ஆட் பண்ண உடனேயே வந்து டைமரை வந்து ஆன் பண்ணிக்கணும். இது வந்து எப்போ கிளாட் ஃபார்மேஷன் நடக்குதோ அப்போ வந்து இந்த டைமர் ஆஃப் பண்ணிக்கணும். இதிலிருந்து இந்த டைம் இன்டர்வலை நம்ம நோட் பண்ணிக்கணும். இது வந்து PTINR நார்மல் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இதே போலவே இந்த கண்ட்ரோல் சிரமும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி பேஷண்ட்டோட சிரத்தை பண்ணுறோமோ இதே போலவே கண்ட்ரோல் சிரத்தையும் பண்ணி கடைசியாக வந்து நம்ம பேஷண்ட் PT கண்ட்ரோல் சிரம் ப்ளஸ் INR வேல்யூ இந்த 3 கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். PTINRோட வேல்யூ வந்து மேனுவல் மெத்தடில் இந்த கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிப் மெத்தடோ டிஜிட்டல் மெத்தடோ மூலமாக பண்ணால் அதிலே வந்து ரிப்போர்ட்டை டிஸ்பிளே பண்ணும். அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துக்கலாம். மேனுவல் மெத்தடில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டோட PT வேல்யூ, அடுத்ததாக கண்ட்ரோல் PT வேல்யூ, அடுத்ததாக ISI கொடுத்துருக்கிற வேல்யூ, இந்த 3 வேல்யூவின் அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணி நமக்கு எவ்வளோ ரிப்போர்ட் வருதோ அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த INR வேல்யூ தீர்மானிக்கப்படும். இதனால் வந்து இந்த வார்ஃபரின் டோசேஜையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக அமையும். அடுத்ததாக ரிசல்ட், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு பண்ணி எடுத்த அந்த பேஷண்ட் PT வேல்யூ, அடுத்ததாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்த கண்ட்ரோல் PT வேல்யூ, அடுத்ததாக கால்குலேஷன் பண்ணால் INR வேல்யூ, இந்த 3 வேல்யூவும் நம்ம ரிப்போர்ட்டாக கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த INRோட நார்மல் வேல்யூ இஸ் அபவுட் 1. இந்த 1 இருந்துச்சுன்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் டிஸ்ஃபங்க்ஷனால் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். 2 to 4 வரைக்கும், பிட்வீன் 2 to 4 வரைக்கும் இருந்துச்சுன்னா கிளாட்டிங் கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் டிஸ்ஃபங்க்ஷனால் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எபோவ் 4க்கு மேலே இருந்துச்சுன்னா கிளாட்டிங்னால் அன்கண்ட்ரோல்டு பிளட் கிளாட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனால பிளட் கிளாட் ஆகிற அந்த டியூரேஷன் வந்து லாங்காக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம்.